ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சிங்கப்பெண்ணே சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட்ல ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் தான். யாருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க? நம்ம மகேஷ் சாருக்கு தான். இவ்வளவு நாள் மகேஷ் சாருக்கு ஒரு விஷயம் தெரியாமே இருந்தது. அந்த விஷயம் இன்னைக்கு தான் தெரிய வருது அப்படின்ற போது நமக்கே கொஞ்சம் காண்டாவது. என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க? நம்ம லலிதம்மா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. கண்டிப்பா லலிதம்மாவோட உயிரை காப்பாத்தியே தீர்வா அப்படின்னு ஆனந்தி சபதம் எடுத்துக்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு கோவில் கீழ் படிக்கட்டில இருந்து வெறி முட்டிக்கால் போட்டு நடந்து போய் தேங்காய்லாம் உடைச்சு காலில் முட்டில் ரத்தம் சொட்ட சொட்ட பரிகாரத்தை செஞ்சு முடிப்பாங்க. அவங்க பரிகாரத்தை முடிச்ச உடனே லலிதம்மா கண் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் எல்லாம் பதட்டமா லலிதம்மா ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு அன்பு மகேஷ் விசாரிக்கிறாங்க. ஆனா என்ன ஏதுன்ற விஷயத்த சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்க அம்மா கண் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அன்புக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் ஆனந்தி வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வராங்க. அப்பதான் ஆனந்தி, நீ இந்த மாதிரி எனக்கு நீ நல்லதை பண்ணுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை நான் போய் தப்பா நினைச்சிட்டேன், நீ உன்னை போய் ஒதுக்கி வச்சுட்டேன், நீ நான் பண்ணது தப்பு தான் ஆனந்தி அப்படின்னு அன்பு ஆனந்தி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அப்பதான் லலிதாமாக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நமக்காக இந்த பொண்ணு எவ்வளவு பிரார்த்தனை வச்சு நம்ம புள்ள கூட எவ்வளவு சப்போர்ட்டா நம்ம உயிரை காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பா இவதான் நம்ம புள்ளைக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பா, நம்ம குடும்பத்தை காப்பாத்துவா. கண்டிப்பா நம்ம புள்ளைய விட்டா நமக்கு யாரு? அவன் ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்கணும். நம்ம பிடிவாதத்துக்காக நம்ம இருக்க கூடாது. அவன் நல்ல பொண்ணுதான், அவளையே நான் வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி லலிதம்மா அவங்க மனசுக்குள்ளேயே நிறைய கேள்விகளை கேட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்பதான் என் பிள்ளைய நான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் அன்பும் ஆனந்தியும், அதாவது அன்பு உள்ள போய் பாப்பாரு. அந்த சமயத்துல ஆனந்தியை வர சொல்லு அப்படின்னு சொல்லி, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா சந்தோஷமா ரொம்ப நாள் இருக்கணும், அதாவது நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க உங்களை பிரிக்கிற எனக்கு எந்த எண்ணமும் இல்லை, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும், அதுதான் என்னோட ஆசை, நான் பண்ணது தப்புதான் அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தினாரு போல இருக்கு. இந்த பொண்ணோட நல்ல குணத்தை உணர்த்ததுக்காக தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்திருக்கு போல, நான் உணர்ந்துட்டேப்பா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷமா கட்டி அடிச்சு சந்தோஷமா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. அந்த சமயத்துல தான் மகேஷ் சார் வெளியில இருந்து உள்ள வராரு. என்னடா இப்படி நடந்துட்டு இருக்குது? லலிதம்மா கண் முழிச்சிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அன்பு ஆனந்தி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம மகேஷ் சாருக்கு ஒரு எண்ணம் வருது. ஓ, அம்மா கண் முழிச்சதுனால அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அங்கதான் நடக்கிறதே வேற. எப்ப மகேஷ், நீ சொன்னது கரெக்ட் தான், என் பையன் விரும்பின பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான், அதனால ஆனந்தியை ஆனந்தி அன்பு ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அப்பதான் அப்படி நெஞ்சில இடி இறக்குற மாதிரி இருக்கும் நம்ம மகேஷ் சாருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? அப்ப அன்பு விரும்பினது ஆனந்தியே தானா? இவ்வளவு நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு, ஏன் அன்பு என்கிட்ட சொல்லத மறைச்ச அப்படின்னு சொல்லி மகேஷ் சாருக்கு நம்ம லலிதாம்மா மூலியமா இந்த விஷயம் தெரிய வருது. இதுக்கு மேல யாருக்கு ஆனந்தி கிடைக்க போறாங்க? மகேஷ் சார் இந்த கஷ்டத்தை எப்படி தாங்கிக்க போறாரு? இதுக்கு மேல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பேரதிர்ச்சியான விஷயம் தான் நமக்கு எல்லாமே காத்துட்டு இருக்கு. அவங்களுக்கு அதிர்ச்சி கிடையாது, நமக்கு தான் அதை வெயிட் பண்ணி என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.